வாவு சிதம்பரனார் பிள்ளை, வாவு சிதம்பரனார் பிள்ளை, வாவு சிதம்பரனார் பிள்ளை, வாவு சிதம்பரனார் பிள்ளை. கப்பலோட்டிய பெருந்தமிழர், கப்பலோட்டிய பெருந்தமிழர், கப்பலோட்டிய பெருந்தமிழர், கப்பலோட்டிய பெருந்தமிழர் எங்கள் ஐயா வ.உ.சி.க்கு, எங்கள் ஐயா வ.உ.சி.க்கு, எங்கள் ஐயா வ.உ.சி.க்கு, எங்கள் ஐயா வ.உ.சி.க்கு புகழ் வணக்கம், 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 புகழ் வணக்கம். தமிழர்கள் நாங்கள் செலுத்துகின்ற நாங்கள் செலுத்துகின்ற புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். எங்கள் ஐயா கப்பலோட்டிய, எங்கள் ஐயா கப்பலோட்டிய, எங்கள் ஐயா கப்பலோட்டிய, எங்கள் ஐயா கப்பலோட்டிய பெருந்தமிழர் வ.உ.சி.க்கு, பெருந்தமிழர் வ.உ.சி.க்கு, பெருந்தமிழர் வ.உ.சி.க்கு, பெருந்தமிழர் வ.உ.சி.க்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். தமிழர்கள் நாங்கள் செலுத்துகின்ற தமிழர் நாங்கள் செலுத்துகின்ற புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, நண்பர்களே, நம்முடைய ஐயா கப்பலோட்டிய பெருந்தமிழர் பிறக்கும் போதே கோடீஸ்வரராக பிறந்தவர். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக தன்னுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த அத்தனை செல்வங்களையும் இழந்து 4 ஆண்டுகள் சிறையிலே வாடி செக்கு இழுத்து இந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அத்தனையும் இழந்து கடைசி கட்டத்திலே மிக மிக வறுமை கோட்டிலே வாழ்ந்து மறைந்த பெருமகனார். அவரை குமரி முதல் இமயம் வரை உள்ள 120 கோடி மக்களும் நினைத்து பார்த்து அவருடைய தியாக வரலாறை எண்ணி பார்த்து அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்த வேண்டும். ஆனால் தமிழர்களாய் பிறந்த காரணத்தினாலே நம்முடைய தமிழ்நாட்டை தவிர நம்முடைய ஐயாவை எந்த மாநிலமும் நினைத்து பார்ப்பது. சொல்ல வேண்டுமானால் ஐயாவுக்குத்தான் நாடாளுமன்றத்திலே முதல் சிலை வைத்திருக்க வேண்டும். மகாத்மா காந்திக்கு அடுத்து மாபெரும் தலைவராக விளங்கினார். அவருடைய 89வது நினைவு நாளிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், தலைவர், சமூக நீதி காவலர், தமிழின போராளி, மருத்துவர் ஐயா அவருடைய கவனத்திற்கு நேற்று கொண்டு சென்றோம். உடனடியாக எங்கள் கட்சியினுடைய செயல் தலைவர் அம்மா அவர்களோடு தொடர்பு கொண்டு ஐயாவினுடைய படம் எங்க இருக்கிறதோ அங்கு போய் புகழ் வணக்கம் செலுத்தி விட்டு வாங்கம்மா என்று ஐயா அவர்கள் அன்போடு சொன்னார். அந்த அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் தலைவர், சமூக நீதி காவலர், தமிழின போராளி, மருத்துவர் ஐயா அவர்களினுடைய தவ புதல்வி அம்மா அவர்கள் இங்கே வந்து நம்முடைய ஐயாவுக்கு முதலில் இந்த புகழ் வணக்கம் செலுத்தியதிலே தமிழர்களாக நாம் அனைவரும் பெருமை கொள்கிறோம், பெருமிதம் கொள்கிறோம். அந்த வகையிலே ஐயாவினுடைய பேரில் இருக்கக்கூடிய அறக்கட்டளை எங்களுக்கு இந்த அனுமதியை தந்ததற்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஆண்டு எங்களுடைய செயல் தலைவர் அம்மா காந்திமதி அவர்களை வைத்து இன்னும் சிறப்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய வகையிலே நம்முடைய ஐயாவினுடைய நினைவு நாளை புகழ் வணக்கம் செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.